நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். அதாவது என்னன்னா தெற்கு திசை எதை பண்ணணும்னா ரியல் எஸ்டேட்டை தூண்டும். நிறைய ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு திசை வாசல் இருக்கும். தெற்கு திசை நல்லா இருந்துச்சுன்னா போலீஸா இருப்பாங்க, வழக்கறிஞரா இருப்பாங்க. இந்த திசை பாதிச்சா நம்ம இதுக்கு முன்னாடி மேற்கு திசையோட பாதிப்பு என்னன்னு பார்த்தோம். இப்ப அடுத்த தெற்கு திசையில என்னென்ன பாதிப்பு இருக்கிறது ஐயா நமக்கு சொல்லுவார். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப தெற்கு திசை, ஏன்னா தெற்கு திசையை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த திசைக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா எமன் சொல்லுவாங்க. இது எமன் திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ச தீபம்லாம் தீபாவளிக்கு போய் ஏற்றுவாங்க. எமன் திசையில் அதை நோக்கி தான் ஏற்றணுன்றதுலாம் இருக்குது. ஏன்னா எமன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே என்ன யம தர்மராஜானாவே என்ன நமக்கு வரும்னா என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைகளை சொல்லக்கூடியவர், நீதி நேர்மையெல்லாம் பார்த்து நம்ம கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணுறோம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த திசை சார்ந்தவங்க எதை தூண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீதி நேர்மை சட்டத்தை பேசுறதுலாம் யார் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் தான் பேசுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கறிஞர்கள் இல்லை வழக்காடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ அவர் இந்த வீட்டில் இருக்காரு, இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒரு ரோடு, இந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்கு. இவர் அட்வொகேட்டா இல்லை, ஆனாலும் என்னன்னாக்கா ரொம்ப ரூல்ஸு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி என்னன்னாக்கா ரூல்ஸ் அதிகமாக பார்க்குறவங்க போலீஸ்காரங்களும் ரூல்ஸ் பார்ப்பாங்க. அப்போ சட்டத்தை யாரெல்லாம் கையாளுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த திசை அவங்களுக்கு தூண்டும். நல்லா புரியணும். இப்போ இந்த சைடு தெற்கு திசை நல்லா இருந்துச்சுன்னா போலீஸா இருப்பாங்க, வழக்கறிஞராக. தெற்கு திசை எதை பண்ணணும்னா ரியல் எஸ்டேட்டை தூண்டும். நிறைய ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு திசை வாசல் இருக்கும். ஏன்னா தெற்கு செவ்வாய் அங்காரகம் இல்லையா, செவ்வாய்னா நிலக்காரகம் தான். அப்போ நிலத்தன்மையை தூண்டும். அப்போ என்ன பண்ணுவோம், நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் தெற்கு திசை நல்லா இருந்துச்சுன்னா. இதே தெற்கு திசை நல்லா இல்லைன்னா லேண்ட்ல கேஸ்ல இருப்பாங்க. இடம் இருக்கும், அனுபவிக்க முடியாம கோர்ட்டு கேஸும் சுத்திட்டு இருப்பாங்க. இல்ல பஞ்சாயத்து அங்க சட்ட சிக்கல்களை ஏற்படுத்திடும். அதுதான் சொல்லு, இந்த வாசல் என்ட்ரி என்பது மிக முக்கியம். இந்த தெற்கு திசையில என்ட்ரி ரொம்ப முக்கியம், இந்த தெற்கு திசையில அமைப்பும் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நல்லா வச்சுக்கணும்னா என்னன்னாக்கா அந்த தண்ணியை ஒட்டி வச்சுக்கணும் இந்த இடம். அதனாலதான் சொல்லுவாங்க நிலம் நம்ம தென்மேற்குல தான் பீரோ வெயிட்ட வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிலம் என்ன பண்ணும், நம்ம எதை போட்டாலும் வளர்க்கும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு மாங்காய் வட்டையை போட்டு நிலத்துல போட்டு என்ன பண்ணும், மாமரத்தை வளர்க்கும். அதே குப்பையை போட்டிங்கன்னா என்ன பண்ணும், மக்க வைக்கும், உரமா மாத்திரும். ஸோ ஒரே நிலம் தான், அதை என்ன பண்ணணும் அதுக்கு நல்லா தெரியும். அப்போ என்னன்னாக்கா இந்த இடம் நீங்க நல்லபடியா வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பொருளாதாரத்தை உயர்த்தும். அதே ஏதோ ஒரு சூழல் இந்த இடம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய் பண்ணி விடும், வம்ச விருத்தி இல்லாம பண்ணிடும். ஏன்னா தெற்கு திசையை பாதித்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை வருது. என்னடா இது, உடனே நீ யோசிக்கலாம், குழந்தைக்கு திசை வடக்கு தானே, குருவோட திசை வடக்கு, அவர் எங்க பார்ப்பாரு, தெற்கு தான் பார்ப்பாரு. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா இந்த இடம் பார்க்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து பெரிய பெரிய ஜமீன்லாம் குழந்தையா இருக்காது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய குழந்தை இல்லாத அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து பத்திரம் வச்சிருப்பாங்க, குழந்தை இல்லாம ஆக்கி விட்டுரும். நிறைய குழந்தை குட்டியோட இருப்பாங்க, சொத்து இல்லாம இருக்கும், வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டோடைய ஒரு அமைப்பும் இந்த விஷயங்களுக்கு ஒரு காரணியா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு என்னன்னாக்கா இந்த தெற்கு திசை நல்லா இருக்க வீடு நல்லா இருக்குதுன்னா எனக்கு தெற்கு திசை நல்லா சமமா இருக்கு, இங்க பள்ளம் இல்லை, ஒன்றும் இல்லை, இங்க எதையுமே பாதிக்கல, நல்ல மரங்கள் வச்சு நல்ல ஃபிளாட்டான சர்ஃபேஸு, இங்க பள்ளம் இல்லாம நல்ல ஃபிளாட் சர்ஃபேஸு, நல்ல மரங்கள்லாம் இங்க நிறைய மரங்களை நீங்க வைக்கலாம். இந்த 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 மேற்கு இந்த சைடு எல்லாமே நல்ல மரங்களே நல்லா இருக்கும், நல்ல உயரமான மரங்களை வைக்கலாம். ஸோ அதனாலதான் என்னன்னா இந்த இடத்துல மேலதான் வாட்டர் டேங்க் வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடம் பள்ளமாக கூடாது.
பள்ளமாச்சுன்னா நீர் அதிகமாயிரும் இல்லையா? நீர் அதிகமாகும் போது நமக்கு இப்போ ஒரு சட்டியில் ஒரு விநாயகர் சிலை செய்வாங்க இல்லையா? விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா களிமண்ணில் செய்வாங்க. தண்ணி அதிகமாச்சுன்னா என்ன சிலை செய்ய முடியாது. ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அதே போல இந்த இடத்துல தண்ணி அதிகமாகும் போது இந்த இடம் கெட்டு போயிடும். அப்போ என்ன தண்ணி எப்படி அதிகமாகும்? இந்த இடத்துல தண்ணி வந்து ட்ரைனேஜ் தண்ணி ஊற்றுறது, இல்லை செப்டிக் டேங்க் பள்ளம் நோண்டுறது, இல்லை பாத்ரூம் டேங்க் பள்ளம் நோண்டுறது, அந்த மாதிரி அதிகப்படியான ஈரத்தன்மை இந்த இடத்துல இருக்கணும். ஈரத்தன்மை இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் என்னக்கா எங்கேயுமே குப்பைகளை வந்து வீட்டில் எந்த மூலையிலுமே போடக்கூடாது. குப்பையை எந்த மூலையில் போடலாம் கிடையாது. நிறைய பேர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்கும். அழுக்கு துணிலாம் பெட்ரூமில் தான் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னாக்கா அது வரக்கூடிய துர்நாற்றங்கள் எப்படி அந்த கணவன் மனைவி உறவை பாதிக்குமோ அதே போல் இங்கேருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பொருளாதாரத்தை இருக்கும், சொத்துல சிக்கல்களை ஏற்படுத்திடும். அதனால இந்த இடம் தெற்கு, இந்த இடமும் இப்போ இந்த இடம் இப்போ சொத்து இங்கே வந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுப்போம். சும்மா இங்கே வந்து குருவோட பார்வை இங்கே விழுது. இந்த இடத்துல ஒரு ஓப்பன் வச்சுட்டிங்க. அப்போ ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றுறீங்க, கீழே ஒரு ஓட்டை வச்சுட்டுங்க. பாத்திரத்தில் தண்ணி நிரம்புமா? நிரம்பாது. அதே போல தான் அப்போ இந்த இடம் எல்லாம் என்ன இருக்குன்னா க்ளோஸ்டில் இருக்கணும். அதனால தான் தென்மேற்கில் வந்து ஜன்னல்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜன்னலே வைக்கக்கூடாது சொல்லுவோம். ஏன்னா வந்து தங்கணும்ல, அப்போ தானே ஏரியில் பழம் நோண்டி வச்சுப்போம், தண்ணி வந்து ஊற்றணும்னா அது வந்து நிற்கிது இல்லையா? அதே போல தான் குரு இங்கே பார்க்குற செல்வம் வருதுங்க. நீங்கள் ஒரு ஓட்டை போட்டீங்கன்னா எவனோ ஒருத்தன் ஆச்சுன்னு போயிடுவான், இல்லை இன்னொருத்தனுக்கு போயிடும். ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம விவசாயம் பண்ணுவோம், மடை கட்டி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மடை என்பது ரொம்ப ஹைட்டாக இருக்காது, சும்மா அப்போ தான் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா மடை கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? தண்ணி தேங்கும். அப்போ அதே மாதிரி இங்கே தண்ணி தேங்கணும்னு நம்ம சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், புரிதலுக்காக சொல்கிறோம். இந்த குருவோட இந்த இடத்துல காம்பவுண்ட் சோறு வச்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல காம்பவுண்ட் சோறு வைக்கும் போது நமக்கு உள்ள வர அந்த குருவோட ஆற்றல் பக்கத்து வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டில் ஸ்டே ஆகிருக்கும். இல்லைன்னா இது பக்கத்து வீட்டுக்கு போயிடும், உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் இன்னும் சொல்ல வளமாக இருப்பாங்க. நீங்கள் வேணா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கிறோட பக்கத்து வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் வாஸ்துதான் நிறைய பேர் போய்ட்டு ஏன் இதை சொல்ல தூரம் சொல்லுன்னா, இந்த இடத்துல ஓப்பனிங் வச்சுட்டாங்கன்னா பக்கத்து வீடு வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா இவங்க இந்த குரு வரணும், அவங்க வீட்டு குரு வரணும் போனோம்னா ஓவரா குரு அதிகமாகி பணம் போகிறோம், அவங்க வீட்டில் அதிகமாக இவங்க வீட்டில் இப்போ தான் நிறையா இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய வடமேற்கு காம்பவுண்ட் சோறு மதில் சோறு வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கணும். அதே போல் பெட்ரூமாக இருந்தாலும் விண்டோஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்ட் இந்த மூலையில் வைக்காம கொஞ்சம் தள்ளி அந்த ரூமில் ஆஃப் த பார்ட்டை பிரித்து அதை தள்ளி வைக்கணும். இல்லை ஏதோ ஒரு ஜன்னல் வச்சா போதும். அதிகப்படியான ஜன்னல்களை இங்கே பெட்ரூமில் வைக்காம காற்றோட்டத்துக்கு ஒரு ஜன்னல் வச்சிங்கன்னா போதும். அதிகப்படியான ஜன்னல் வைக்கும் போது அந்த தன்மைகள் வெளியேறும். இல்லைன்னா சின்னதாக ஜன்னல் வைப்பாங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் இந்த இடத்துல ஜன்னல் இருக்கும், ரொம்ப சிறிய சைஸில் இருக்கும். வெளி ஜன்னலை காட்டில் இந்த ஜன்னல் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா காற்றோட்டத்துக்காக வச்சுருப்போம். அப்போல்லாம் மண் வீட்டில் இருந்தாங்க, சிறப்பாக இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய ஃப்ளாட் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்களை தீர்மானிக்கிறது வந்து நிறைய நம்ம என்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ என்னென்ன இன்னைக்கெல்லாம் பில்டர்ஸை தான் வந்து சாமியாக கும்பிடணும். ஏன்னா அவங்க கட்டக்கூடிய வீடு தான் நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் யாரை கும்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பில்டர்ஸை தான் கும்பிட வேண்டிய சூழல் வருது இன்னைக்கு. ஏன்னா அவங்க தான் ஒரு வாஸ்து கடவுளாக இருக்காங்க. ஏன்னா நம்ம போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குகிறோம், ஆனால் தீர்மானிக்கிறது அவங்களோட எலிவேஷனும் அவங்க கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த பில்டிங்கு அந்த தையனை அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. கட்டி முடிச்சுட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாஸ்து கடவுளுக்கு பதில் பில்டர்ஸோட மேஸ்திரியோட ஃபோட்டோ தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது சூழலுக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய ஐடியாஸை கொடுத்து இது இங்கே வச்சா நல்லாக்கா அங்கே வச்சா நல்லாக்கா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படிதான் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு காலியாக இருக்குது, எதுக்கு இங்கே வச்சுட்டு சும்மா ஒரு பாத்ரூம் படியெல்லாம் போயிட்டு பல விஷயம் பார்த்தா மேஸ்திரிக்கே பணம் கட்ட முடியாமல் சூழல்லாம் ஆயிருக்கு. அப்போ நம்ம போய் அந்த விஷயங்களை பார்த்து இன்னைக்கு நம்ம அதை கொஞ்சம் சரி பண்ணும் போது அந்த விஷயங்கள் மாறும். அதனால தெற்கு சைடு உங்களுக்கு என்னன்னாக்கா நிறைய நிலப்புலன்களை அதிகமாகும். அதாவது தெற்கு சைடை எப்போதும் சிறப்பாக வச்சுக்கணும். அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையும் கழிவு நீர் தேங்கக்கூடாதுங்க, புரியுதுங்களா? சுத்தமாக இருக்கணும். நீங்கள் செடி வைக்கிறியோ நீங்கள் மரம் வைக்கிறியோ நீ எதை வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் எதை வேணாலும் சுத்தமாக நீட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் வீடு இருக்குன்னு சொல்லி பெருக்கி க்ளீன் பண்ண உங்கள் வீட்டை சுற்றிலும் தூய்மையான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும்.
தேவையற்ற பள்ளங்கள் சில மூளைகளை, குறிப்பா இந்த எக்ஸாக்ட் மூளைகள்ல எதுவுமே பாதிப்பு இல்லாம பார்த்துக்கணும். இந்த கார்னர்ஸ் வந்து என்னன்னாக்கா அதிக வைப்ரேஷன் இருக்கும். அதனாலதான் முட்டு சந்துன்னு சொல்லுவோம் பாருங்க. முட்டு சந்து எப்போதும் அதிர்வலைகள் இருக்கும். ஏன்னா இதோட தாக்கம் வந்து இங்க முட்டுது, இதோட போய் இங்க முட்டுது. அப்போ ஒரு கார்னர்ல வந்து அதிகமான வைப்ரேஷன் இருக்கும். அதனாலதான் இந்த கார்னர் பாதிப்புகள்லாம் அதிகமான கெட்ட பலனையும் கொடுக்கும், நல்ல பலனையும் கொடுக்கும். அதனாலதான் வாஸ்துல போதும் கிழக்கு திசையை சொல்றதுக்கு பதிலாக மூளைகளை சொல்லுவாங்க. ஏன் அந்த மூளைகளை சொல்லுவாங்கன்னா, இந்த ரெண்டு விஷயமும் சேரும் போது அதிகமான தன்மை, அங்க ரியாக்ஷன் வந்து ஹெவியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு சுத்தி எடுத்து சும்மா ஆட்டுறதுக்கும் ஒரு கல் மேல அடிக்கிறதுக்கும் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா? ஸோ அது எதனால வரும்னா, ரெண்டு விஷயம் ஒன்று சேரும் போது அங்க வந்து அதிகமான அதிர்வுகள் இருக்கும். அதனால பாதிப்புகளும் அதிகமா இருக்கும். அதனால குறிப்பா இந்த மூளை, இந்த கார்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு குழியோ பள்ளமோ இந்த கார்னர்ஸ் மூடுற மாதிரியான எந்த செயல்களும் செய்யாது. அதை கொஞ்சம் தள்ளி வச்சாவே பாதிப்பு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மூளையில நீங்க வந்து ஒரு சம்பு கட்டினீங்கன்னா அப்பவும் முடிஞ்சு போச்சு உங்க கதை. இது நல்லதுதான். அந்த மூளையில பண்ணும் போது அதிகமான நல்லதும் கெட்டதாயிடும். இப்போ நீங்க சாப்பிட்டது ஒரு லிமிட்டா, ஒரு 4 இட்லி சாப்பிட்டா டைஜஷன் ஆகும்னா 40 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? டைஜஷன் ஆக முடியுமா? முடியாது. அப்போ மூச்சு திணறல் வரும். சாப்பிடறதுனால மூச்சு திணறல் வரும். ஸோ அதனால குறிப்பா இந்த கார்னர்ஸை வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிட்டா உங்க வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இந்த மூளையில பிரச்சனை வந்தா உங்க மூளையில பிரச்சனை வந்துடும். ஏன்னா இன்னைக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ், குழந்தை இல்லாம ஸ்ட்ரெஸ், படிக்கிற ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷன்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால இந்த மூளையில பாதிப்பு வந்தால் உங்கள் மூளையில பாதிப்புகள் வந்துடும், அழுத்தம் நிம்மதி ஏற்படும். ஸோ அப்ப நிம்மதியே இருக்காது. நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ போனாலும் ஒன்றும் கிடைக்காது. சில பேருக்கு இல்லையேன்ற கவலை, சில பேருக்கு இருக்கிறத மெயின்டைன் பண்ணலையேன்ற கவலையா, புரியுதுங்களா? ஸோ அதனால குறிப்பா இந்த மூளைகளை, அதாவது மூளைகள்னா இந்த கார்னர்ல இருந்து ஒரு 3 அடி, இங்க இருந்து ஒரு 3 அடி, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 3 அடி, இங்க இருந்து ஒரு 3 அடி, இங்க இருந்து உங்க வீட்டின் அமைப்புக்கு ஒரு 3 அடி 3 அடிக்கு வந்து இந்த நேர்கோடுகளும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அந்த இடத்த நல்லா பிளாட் சர்ஃபேஸா வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போர் போடுறது, குழி நோடுறது எதுவுமே இல்லை. அதை கொஞ்சம் தள்ளி, இல்லை எந்த மூளைக்காவோ அப்படிக்காவோ எந்தோ ஒரு காரணாவோ கொஞ்சம் நகர்த்தி போட்டுக்குங்க. நகர்த்தி போடும்போது உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் தான் அதிகமான பிரச்சனைகள். ஏன்னா நமக்கு இந்த கார்னரை வந்து ஈஸியாக யூட்டிலைஸ் பண்றது. இங்க என்ன பண்ணுவோம்னா, இங்க ஒரு ஷீட் போட்டா ஒரு ரூம் ஆயிடும், ஈஸி, காசு மிச்சம். ஏன்னா 2 சைடு சவுறு இருக்குல்ல, இப்படி போட்டுட்டோன்னா உடனே நமக்கு பணம் மிச்சம். நம்ம சில விஷயங்களை பண்ணிடுறோம். அது 10 ரூபா மிச்சம் பண்ணிட்டு 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்து வைக்குது. 10 ரூபா மிச்சம் பண்றதுன்ற பேரை நம்ம ஒண்ணு பண்ணிடுறோம், அது 1000 ரூபாய் செலவுல கொண்டு போய் இருக்கு. ஸோ அதனால இந்த கார்னர்ஸை பெட்டர், நல்ல பஞ்சபூதம், காத்து, மழை, வெளிச்சம் இந்த மாதிரி படுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அது விட்டீங்கனாலும் உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். சரிங்க, பொதுவா இந்த வீட்டுல என்னென்னலாம் எந்தெந்த இடத்துல இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும்? அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம பொதுவா ஒரு வீடு வாங்கியாச்சு. என்னன்னாக்கா இதுல குறிப்பா இந்த மூலையில, இந்த மூளை, இந்த 2 மூலையிலும் என்ட்ரி வைப்பது சிறப்பு. அதே போல இங்கேயும் என்ட்ரி வைக்கலாம். இந்த 4 பகுதியில என்ட்ரன்ஸ், வீடோட என்ட்ரன்ஸ், கேட் அமைப்புகள் வைக்கிறது சிறப்பு. அதே போல என்னன்னா, இந்த கார்னர்ஸ், இந்த 4 கார்னர்ஸ்ல எந்த ஒரு பள்ளமோ எந்த ஒரு மேடோ இருக்கக்கூடாது. எல்லாமே பிளாட் சர்ஃபேஸா இருக்கும். புரியுதுங்களா? எந்த மூளை பள்ளமா இருக்கும் அந்த மூளை சார்ந்த ஒரு விஷயம் பாதிப்புக்குள்ளாகும். அதனால இந்த 3 மூளைகளும் கொஞ்சம் வளர்த்து, இது வேணா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், லைட்டா ஒரு குறைச்சிக்கலாம். இல்லை 4 மூலையுமே சமநிலையில இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல எதுவுமே குறிப்பா இந்த பள்ளங்களை இந்த 4 மூலையிலும் போடாது. அதே போல குப்பைகளை இங்க போட்டு கொளுத்து அந்த 4 மூலையிலும் கொளுத்து உதவான்னு இருக்கக்கூடாது. ஏன்னா கிராமத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில போட்டு குப்பையை கொளுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 4 மூலையா இருக்கக்கூடாது. இங்கே கொளுத்திக்கலாம், இங்கே கொளுத்திக்கலாம், இங்கே கொளுத்திக்கலாம், அப்படி கொஞ்சம் நகர்த்தி கொளுத்திப்பது சிறப்பு. அதே மாதிரி காவா தண்ணி போறது, இந்த 4 கார்னர்ஸ்குள்ள போய் நிற்க கூடாது. ஒன்றும் வெளியேறி போயிடணும், வெளியே எக்ஸ்கிரீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம் கழிவுகளை நீக்கக்கூடிய இடம் தான், ஆனா இந்த இடத்துல வைக்காம இந்த இடத்துல வச்சுக்கோங்க. உங்களோட கழிவு நீக்கிறது இந்த இடத்துல வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டை எப்போதும் தூய்மையா வச்சுக்கோங்க. எந்த குப்பை எதுவுமே இல்லாம
ரொம்ப தூய்மையா எப்படி உங்க உடம்பை இப்படி குளிச்சு நீங்க எப்படி உங்களை அழகுபடுத்திக்கிறீங்க, அதே போல நீங்கள் வாழும் வீட்டையும் அழகுபடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகாவதற்கு இந்த வீடு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம். இந்த வீடு இன்னொன்று, ஏன்னா நீங்க வாழ்க்கை அழகாக போராடுறீங்க, எல்லாரும் போராடுறோம். ஆனா சில பேர் ஜெயிக்கிறான், சில பேர் ஜெயிக்க முடியல, சில பேர் போராடவே முடியல. அப்ப இது எல்லாரும் சக மனிதர் தான். இறைவன் எல்லாருக்கும் சமமான ஆற்றலை கொடுத்துருக்காங்க. யாருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை, அறிவு கூட மூளைலாம் எல்லாருக்கும் ஒரே சைஸ்ல தான் இருக்கு. பயன்படுத்துறது தான் நமக்கு மாறுது. ஸோ அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு விஷயத்தை நாம சிறப்பா வச்சிருந்தா நமக்கு இறைவன் இந்த இயற்கை இன்னும் பல விஷயத்தை கொடுக்கும். கொடுத்ததே ஒழுங்கா வச்சுக்கலன்னா எப்படி கொடுக்கும்? இருந்ததையும் புரிஞ்சிடும். அதுதான் நம்ம இங்க பிரச்சனைன்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம. அதனால இருக்கிறதை சிறப்பா வச்சுக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான வழிமுறைகளை நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு மீதி கொடுக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலையில சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். நாளைக்கு என்ன சாப்பாடு என்ற பிரச்சனைக்கு போகும்போது தான் நீங்க மனிதன் பிரச்சனைக்குள்ள மாறோம். ஏன்னா பறவைகள் விலங்குகள் எதுவும் நாளைக்கு எடுத்து வைக்கிறதே கிடையாது. அன்றைக்கு தேவைக்கு சாப்பிடுது, அது பாட்டு கடந்து போயிடுது. ஏன்னா அடுத்த நாளைக்கு அது கிடைச்சது. மனுஷனுக்கு மட்டும்தான் இறைவனை நம்புறன்ற பேர்ல நம்பிக்கை இல்லாம இருக்க ஒரே ஒரு ஜீவராசியான மனிதன் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு நாளைக்கு தேவைக்காக இன்னைக்கு சேர்த்து வைக்க வச்சு இன்றைய மகிழ்ச்சியை எழுந்து விட்டு தான் தவிக்கிறோம். புரியுதுங்களா? யார் வேணா எடுத்துங்க, நானும் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஏன்னா நாளைக்கு தேவைக்காக இங்க நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம், இன்றைய மகிழ்ச்சியை நம்ம இழந்துடுறோம். ஆனால் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய மகிழ்ச்சியை அதை அனுபவிக்குது, நாளைக்கு அதுக்கு தேவையான கிடைக்குது. எங்கேயோ சிங்கம் புலி எங்கேயோ பட்டினியில செத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஏதாவது பறவை சாப்பாடு கிடைக்கல எங்கேயோ ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கான்? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு உண்டானதை இறைவன் இந்த இயற்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இயற்கை தன்னை நம்புறவங்களை என்ன மாதிரியா வச்சுக்கணும்னு அதுக்கு நல்லா தெரியும். இயற்கையோட அறிவியலை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாடிஃபை பண்ணினா அந்த இயற்கை உங்களை உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். அது சொத்து, சுகம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாத்துலயுமே ஒரு மேன்மையாக்கி கொடுக்கும் என்பதுதான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. அதை தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையானது கிடைக்குது, உங்களுக்கு தேவையானது கிடைக்குதுன்னா நீங்களும் இயற்கை சார்ந்த ஒரு அறிவியலை புரிஞ்சு உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கணும். சூப்பருங்கய்யா. நமக்கு ஐயா 4 திசையில என்னென்ன பாதிப்பு இருந்தா என்னென்ன நிவர்த்தி பண்ணலான்னு நமக்கு அழகா விளக்கமா சொல்லியிருக்காரு. சோ உங்க வீட்டுல எந்தெந்த திசையில ஏதாவது பாதிப்பு உங்களுக்கு இருந்தா எங்க ஆபீஸ் நம்பர் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வாஸ்துக்கான கேள்விகளை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்களும் உங்க வீட்டுல இருக்க வாஸ்துவை கிளியர் பண்ணி. மேலும் ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்லயும் போடுங்க. அப்ப ஐயா உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கமெண்ட்ஸ்லயே சொல்லுவாரு. ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்க ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஜாதகத்திலேயே வாஸ்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. உங்க வீட்டுல இருக்க வாஸ்துவை நிவர்த்தி பண்ணி உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி.